எல்லாருக்கும் வணக்கம். லட்சுமி டி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மோட்டரோட அனுபவம் வந்து எல்லா வீடுகள்லேயும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்த மோட்டருங்க. ஒரு ப்ளம்பரை கூட காலை வேளைகளில் தண்ணி வரலைங்கிறனால 6 மணிக்கு ஆரம்பித்தோம். சுத்தமாக தண்ணியே இல்லை பைப்பை திறந்தா. சரின்னு பக்கத்தில் ஒரு ப்ளம்பரை கூப்பிட்டு மோட்டர் ரிப்பேர் பண்ணலாம் கொடுத்தா 6 மணிக்கு ஆரம்பித்த வேலையை சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இந்த நல்லா இருந்த மோட்டரை ரிப்பேருன்னு சொல்லி ஃபஸ்ட்டு மோட்டர் ரிப்பேருமான்னு சொல்லி மோட்டர் வாங்கிட்டு வர சொன்னான். சரின்னு இந்த கம்பெனியில் போய் ஒரு மோட்ரு வாங்கிட்டு வந்தேன். 5000 சொல்லிட்டு இந்த மோட்ரு வாங்கியாச்சு. அப்புறம் மோட்ரு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னால், தண்ணி இது மோட்ரு சரியில்லைம்மான்னு சொல்லிவிட்டு அந்த ஏற்கனவே உள்ள இந்த ஃபுட்பால் இது இருக்குல்ல, இதையும் மாற்றணுமான்னு சொல்லி அதுக்கு ஒரு 500 கொடுத்து அதையும் போய் மாற்றியாச்சு. அப்படின்னும் தண்ணி எடுக்கவே இல்லை. 1 மணி நேரம் போடுறோம் மோட்ரு போடுறோம், தண்ணி சுத்தமாக வரவே இல்லை. மேலே ஏறி பாடினான்னு 2வது மாடி அவன் ஏறி போக மாட்டேங்கிறான். ஏன் பையன்ட்டு சொன்னால் கேட்பானா? அவன் அம்மா காலை வேளையில் ஏம்மா என்னை டென்ஷன் பண்ணுறேன்னா. யாருமே போய் ஏறி பார்க்காதனால என்னாச்சு பார்த்தீங்கன்னா, காற்று வருது, தண்ணி சுத்தமாக வரமாட்டேங்க. அப்படியே 1 மணி நேரம் போட்டிருக்கேன், மோட்ரு ஏறவே இல்லை, தண்ணி ஏறவே இல்லை. காலையில் ஆரம்பித்த வேலை முடியவே இல்லை. திரும்பவும் அவரை ஃபோன் பண்ணி வர சொன்னால், அம்மா டியூப்பு போயிட்டுன்னு சொல்லி 1 இன்ச்சு டியூப் வேணும்னு சொல்லி வாட்டர் டேங்க்குள்ளே கீழே வரைக்கும் போகிற டியூப்பை மாற்றினான். அது மாற்றின பிறகு தண்ணி வரவே இல்லை. திரும்ப இதே கதை 2 நாளாக இப்படியே தண்ணியே இல்லாமலே போய்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் என்னை காலையில் பார்த்துட்டு சொல்கிறான், அம்மா அந்த டேங்குக்கு போகிற டியூப்பு போகிற வழியில் ஏதோ அடைப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் டேங்குலேருந்து எந்த இடத்துல லைன் வருதுன்னே கண்டுபிடிக்க முடியல, நீங்கள் பாருங்கன்னு சொல்லி அவ்வளோத்தையும் உடச்சி எடுக்கணுங்கிறான். இப்போ உடச்சி எடுக்கணும், கை வைக்கணும், கண்டிப்பாக ஒரு 20,000 25,000 வரைக்கும் வேண்டியிருக்கு. பார்த்தா என்ன பண்ண, சரி வேண்டாப்பா நீ போயிட்டு வா. அவன் என்ன பண்ணால் ஒரு நாளைக்கு சார்ஜ் மட்டும் பார்த்திங்கன்னா 1500 இது தவிர எல்லா திங்ஸும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நாங்கள் வேறு வாங்கி கொடுத்துருக்கோம். கடைசி ஆனால் பெர்ஃபெக்டாக வேலையும் முடியவே இல்லை. 1 ஹவர் போட்டால் 1/4 மணி நேரம் தான் தண்ணி, ஒரு 1/4 டேங்க் தண்ணி கூட நிறையவே இல்லை. இப்படியே போய்ட்டுருந்து. சரி இன்னொரு ப்ளம்பரை எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம்னு இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஒரு ப்ளம்பரை கூட்டி ஃபோன் பண்ணி சொன்னால் அவர் பார்த்துட்டு சொல்லார், அம்மா மோட்டர் ரொம்ப நல்லா இருக்குது, இதை ஏம்மா மாற்றினீங்க, இந்த ஃபுட்பால் இதெல்லாமே நல்லா இருக்கேம்மா, ஏன் மாற்றினீங்க அப்படின்னு கேட்டு அவர் என்ன கம்ப்ளைண்ட் இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா, அந்த டேங்குக்கு போகிற வழியில் என்டர் ஆகிற வழியில் அந்த டியூப்பில் லைட்டாக ஒரு ஹோல் இருந்திருக்கு. அந்த ஹோல் இருக்கிறத அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. வந்தோடனே அவன் டேங்கை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் நல்ல ப்ளம்பர்மாக நிறைய வேலை பார்க்குறேன்னு சொன்னதுனால அவரை வீட்டில் ஏற்றி பண்ணால் செலவு, அதோட 1 வாரமாக எங்களுக்கு டென்ஷன் வேறு, வேலையும் முடிஞ்ச பாடு இல்லை. குளிக்க தண்ணி கிடையாது, பாத்ரூம் போக தண்ணி கிடையாது. காலையில் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் பாருங்கள் மக்களே, நீங்களே பாருங்கள். குழந்தை வேறு இருக்குது, கை குழந்தை வேறு இருக்குது, எங்கள் பையன் ஆஃபீஸ் போகணும், மருமக ஆஃபீஸ் போகணும், இவ்வளோ வேலையிலையும் நாங்கள் அவ்வளோ டென்ஷனாக இருந்தோம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ப்ளம்பர் புதுசாக வந்தார், அவர் பார்த்துட்டு டக்குன்னு உடனே கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சி என்ன ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் வால்வு தான், ஒரு எல்போ மாதிரி ஒரு டியூப் மட்டும் வாங்கி மாட்டினார். உடனே தண்ணி சரியாயிடுச்சு. இப்போ தண்ணி நல்லா வருது, எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லை. ஆனால் இந்த மோட்டருக்கு அவருக்கு செலவழிச்ச தொகை பார்த்திங்கன்னா கரெக்டாக 10,000. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ண காசை பாருங்கள் இது மாதிரி போகுது பாருங்கள். இது மாதிரி அனுபவம் உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு இருக்கும். பாருங்கள், இதுதான் புதுசாக போட்டுருக்க மோட்ரு பாருங்கள். ஏற்கனவே நல்லா இருந்த மோட்டரை கலத்தி ரிப்பேர் பார்த்து இதில் பாருங்கள், இந்த வால்வு எல்லாமே புதுசாக மாற்றணும்னு சொல்லி எல்லாம் மாற்றியுமே அவரால் என்ன மிஸ்டேக்குன்றதை கண்டே பிடிக்க முடியல. காசு வாங்குறதோடு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. நீங்களும் இது மாதிரி யாரும் ஏமாந்துடாதீங்க. 1க்கு 2 வாட்டி ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு மோட்ரு மாற்றுறதா இருந்தால் அது மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த சின்ன ஒரே ஒரு இடத்துல ஒரு ஹோல் போட்டு இந்த டியூப்பில் மட்டும் ஹோல் இருந்துன்றதை கண்டுபிடிச்சிருங்க. அதனால தான் ஏர்லாக் ஆகி வந்திருக்குன்னாங்க. அதுக்காக அவர் முன்னாடி பார்த்த ப்ளம்பர் சொன்னது என்னென்னா, இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மீட்டர் தூரத்துக்கு மேலே இருக்கும். இவ்வளோ இடம் தரையுமே அவங்க ஓப்பன் பண்ணி கட் பண்ணி பார்க்கணுன்னாரு. அப்போ கூட சரியாக வருமானது தெரியாது, பார்த்து தான் நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னார். பாருங்கள் எவ்வளோ டென்ஷன் பாருங்கள். இந்த தரையெல்லாம் உடைக்குன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். தரையை உடைச்ச இடம் இவ்வளோ தான் உடைச்சிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ஈஸியாக 2வது செகண்ட் ஒப்பீனியன் கேட்டு ப்ளம்பரில் கேட்ட அப்புறம் ஒரு அழகாக சரி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்கள். எப்போவுமே மோட்ரு ரிப்பேர்னால் அவர்கிட்ட ஒரு ப்ளம்பர்கிட்ட நீங்கள் ஐடியா கேட்காம எப்போவுமே ஒரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுக்கோங்க. கேட்டிங்கன்னா நமக்கு காசு கொஞ்சம் குறைய வரும். டென்ஷன் காசு விடுங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ டென்ஷன் ஆகுது பார்த்தீங்களா, தண்ணி இல்லைன்னு எவ்வளோ டென்ஷன் ஆகணும் உங்களுக்கே தெரியும்ல.
அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு 10,000 போய் இந்த மோட்ரு இப்போ நல்ல மோட்ரு, இதையும் சும்மா வாங்கி வச்சுருக்கோம். அது தவிர இந்த புது மோட்ரு வேறு வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது அனுபவம் நடந்ததுன்னா சொல்லுங்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, நீங்கள் எதுவுமே எலக்ட்ரீஷியனாக இருந்தாலும் சரி, ப்ளம்பராக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேன் ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் கூட கொஞ்சம் நிறைய ரூபா கேட்காங்கன்னா கூட இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் கேட்டுட்டு மாற்றும்போது உங்களுக்கும் டென்ஷன் இருக்காது. காலை வேளைகளில் உங்களுக்கும் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா, டென்ஷன் ஆனீங்களா, எப்படி இருந்தீங்கன்னு உங்களோட கமெண்ட்டை எழுதுங்க. எங்கள் பையன் பின்னாடி உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கிறான். ஏன்னா அவர் எதுக்குமே அலையவே மாட்டார். அவர் அப்படியே ஜாலியாக உட்காந்து ஆன்லைனில் ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு இருப்பார். பாருங்கள் மக்களே, இப்படி தான் நம்ம பொழப்பு ஓடுது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட் என்னன்னு மறக்காமல் லட்சுமி சேனலுக்கு எழுதுங்க. லட்சுமி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.